ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையிலேயே ஒரு சில நேரங்களில் இந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழும். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் அந்த கேள்விகள் அதிகப்படியாக தோணுது. உண்மையிலேயே ரொம்பவே ஒரு ஹெவியான ஒரு ஹார்ட்டாக தான் இருக்குது. இந்த நியூஸை கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி சண்முகப்பிரியா நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் மூலயமா அறிமுகமான இவங்க ரொம்பவே சூப்பராக நடித்து அந்த சீரியலில் நல்ல ஒரு பேரும் புகழும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீசன் 1 நடிச்சிருந்தாங்க. அதே போல் ஒரு சில வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி எல்லாமும் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இவங்கள. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு நடிகை. இவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி தான் மேரேஜ் நடந்தது. அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் தான். உண்மையாகவே பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பிள், அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள். இவங்களோட போஸ்டெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே ஆசையாக இருக்கும். என்ன போடுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு காட்டின ஒரு கப்பிள்ஸ். உண்மையிலேயே இதை சொல்கிறதுக்கே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அரவிந்த் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கார்டியாட்டிக் அரெஸ்ட் அப்படின்னும் போதே அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். ரீசெண்டாக சந்தோஷ் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. சாரி ஃபார் த லாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி டேக் பண்ணியிருந்தாரு. அரவிந்தோட ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கையும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் ஆகலை, ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவங்க 2 பேரோட திருமணம் நடந்தது. இப்போ ரீசெண்டாக தான் 1 இயர் செலிப்ரேஷன் கூட பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த ஒரு நியூஸ் கேட்ட உடனே என்னடா நடக்குது வாழ்க்கையில், இப்படியெல்லாமா சோதனைக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு, அவ்வளோ காதல். உண்மையிலேயே ஸ்ருதி இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களோட அந்த ஒரு இழப்பு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு. அந்த கடவுள் தான் அவங்களுக்கு அந்த இழப்பை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்ருதிக்கு. உண்மையிலேயே அவங்க எல்லாரும் அவங்கள தேத்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அவங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரி நடிக்க அந்த மாதிரி வரணும். இவரோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு எங்களோட ப்ரேயர்ஸ் இவருக்காக.